நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற ஆரோக்கியமான உணவுகளையே தினமும் நம்பி சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் தினமும் சாப்பிட்ற சில உணவுகள் தெரியாமல் ஒரு சின்ன தவறு பண்ணினா நேராக ஹாஸ்பிட்டல் ஐசியூ வரைக்கும் கொண்டு போய்விடும் தெரியுமா? இது 10 வருஷத்துக்கு அப்புறம் பாதிப்பு தர்ற ஸ்லோ பாய்சன் கதை இல்லை. சில உணவுகளை சரியாக அடையாளம் காணாமல் சாப்பிட்டா அடுத்த சில மணி நேரத்திலேயே கடுமையான உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும். அதுக்காக இந்த வீடியோவை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம். உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ இல்லை. மாறாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வச்சுக்கணும் என்பதற்காக தான் இந்த முக்கியமான தகவல்களை பகிர போகிறேன். வாங்க, நம்ம தினமும் சாப்பிட்ற எந்தெந்த உணவுகள் சில சூழ்நிலைகளில் விஷமாக மாறலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, நம்ம டெய்லி ஆன் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நாம் தினமும் சாப்பிட்ற 7 உணவுகள் பற்றி பேச போகிறோம். சாதாரணமாக ஆரோக்கியமான இந்த உணவுகள் சில நேரங்களில் தவறான முறையில் பயன்படுத்தினா ஆபத்தானதாக மாறலாம். அதனால் எந்த சூழ்நிலைகளில் கவனமாக இருக்கணும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக விஷம் என்றால் தொழிற்சாலைகளில் தான் உருவாகும் என்று நம்ம நினைப்போம். ஆனால் இயற்கையிலேயே சில தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள சில வேதிப்பொருட்களை உருவாக்கும். அதிக வெப்பம், பூச்சிகளின் தாக்குதல் போன்ற காரணங்களால இந்த ரசாயனங்கள் உருவாகலாம். இந்த மாதிரி இயற்கையாக உருவாகும் நச்சு பொருட்கள் தான், அதாவது டாக்ஸின் என்று அழைக்கப்படுகின்றன. சில சமயங்களில் இவை நம்ம உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அப்படின்னா எந்த உணவுகளை சாப்பிடும்போது அதிக கவனமாக இருக்கணும்? சரி, 7வது இடத்துல இருக்கிறது சுரைக்காய். உடல் எடையை குறைக்க உதவும் சிறந்த காய்கறிகளில் சுரைக்காயும் ஒன்று தான். ஆனால் இதை சமைக்கும் போதோ அல்லது ஜூஸ் தயாரிக்கும் போதோ ஒரு விஷயத்தை கட்டாயம் கவனிக்கணுங்க. சுரைக்காய் கசப்பாக இருந்தால் அதை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது நண்பர்களே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்தியாவில் கசப்பான சுரைக்காய் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் திடீர்னு உடல்நலம் மோசமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? குர்குர்பிட்டாசின் என்ற நச்சு பொருள் தான். இது அதிக அளவில் இருந்தால் வாந்தி, இரத்த அழுத்தம், திடீரென குறைதல் போன்ற கடுமையான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடும். அதனால் சுரைக்காயை சமைக்கவோ ஜூஸ் எடுக்கவோ முன்னாடி ஒரு சின்ன துண்டை வெட்டி நாக்கில் தொட்டு பார்த்துக்கோங்க. கசப்பாக இருந்தால் விழுங்காமல் உடனே துப்பிட்டு அந்த சுரைக்காயை முழுவதுமாக தூக்கி எறிஞ்சிடுங்க. கசப்பாக இருந்தால் அதை உடனே துப்பிடணும். கசப்பாக இருக்கிற சுரைக்காயை நேராக குப்பை தொட்டியில் போட்டுடுங்க. பாதி நல்லா தான் இருக்குது, பாதியை மட்டும் வெட்டி போடலான்னு நினைக்கவே கூடாது. சரி, 6வது இடத்துக்கு போகலாமா? இந்த லிஸ்ட்டில் 6வது இருக்கிறது பச்சை நிறம் பிடித்த உருளைக்கிழங்கு. சில நேரங்களில் உருளைக்கிழங்குல பச்சை நிறம் வந்திருக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? அந்த பச்சை பகுதியை வெட்டிட்டு மீதியை சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் அது பெரிய தவறாக இருக்கலாம். இது ஏன் நடக்குது தெரியுமா? அதிக நேரம் சூரிய ஒளியில் இருந்தால் உருளைக்கிழங்குல சொலானைன் என்ற நச்சு பொருள் அதிகரிக்கலாம். இது நம்ம நரம்பு மண்டலத்தையே பாதிக்கக்கூடியது. இதனால் தலை சுற்றல், குழப்பம் இல்லாத விஷயங்களை கூட பார்க்குற மாதிரி உணர்வு, கடுமையான நிலைகளில் உடல் செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளும் வரலாம். உருளைக்கிழங்கு லேசாக பச்சை நிறம் இருந்தால் அந்த பகுதியை ஆழமாக வெட்டி எடுத்துட்டு உள்ள வெள்ளையாக இருந்தால் மட்டும் பயன்படுத்தலாம். ஆனால் கிழங்கே முழுக்க அதிகமாக பச்சை நிறத்தில் இருந்தால் அதை சாப்பிடாம தூக்கி போடுறது தான் பாதுகாப்பு. சரி, 5வது இடத்துக்கு போகலாமா? இந்த லிஸ்ட்டில் 5வதாக இருக்கிறது சரியாக வேகாத ராஜ்மா பீன்ஸ். ராஜ்மா பிரியர்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ராஜ்மா பீன்ஸுங்கிறது நிறைய இடத்துல இப்போல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரியாக வேக வைக்கலன்னா அதில் பிஹெச்ஏ என்ற நச்சுப்பொருள் செயலில் இருக்கலாம். இது நம்ம குடலில் உட்புற அடுக்க பாதிக்கக்கூடும். ஒரு காலத்தில் சரியாக வேக வைக்காத ராஜ்மாவை சாப்பிட்டதால நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்ட சம்பவங்களும் பதிவாயிருக்கு. அப்படின்னா ராஜ்மாவை எப்படி சமைக்கணும்? குறைஞ்சது 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் ராஜ்மாவை தண்ணீரில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் நல்லா மென்மையாக வேக வச்ச பிறகு தான் சாப்பிடணும். சரி, 4வது லிஸ்ட்டில் போகலாமா? இந்த லிஸ்ட்டில் 4வது இடம் இருக்கிறது ஜாதிக்காய் தான். ஜாதிக்காய், அதாவது நட்மேக்குன்னு சொல்லுவாங்க. சிறிய அளவில் பயன்படுத்தினா தூக்கம், செரிமானம் போன்றவருக்கு உதவக்கூடிய ஒரு மசாலா பொருள் தான். ஆனால் அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டால் பிரச்சனை ஆரம்பமாகும். இதில் இருக்கும் மைரிஸ்டிசின் என்ற பொருள் அதிக அளவில் உடலுக்குள் போனால் மயக்கம், குழப்பம், மனநிலை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் ஜாதிக்காய் எப்போதுமே ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் பயன்படுத்தணும். அதை விட அதிகமாக எடுத்துக்கவே கூடாது.
சரி, 3வது லிஸ்ட்டுக்கு போலாமா? இந்த லிஸ்ட்ல 3வதா இருக்கிறது பாதாம் தான். பாதாமும் ஆபத்தான்னு நீங்க ஆச்சரியப்படலாம். பொதுவா பாதாம் ஆரோக்கியமான உணவு தாங்க. ஆனா பாதாம் சாப்பிடும்போது, அதில ஏதாவது ஒரு பாதாம் கசப்பா இருக்கும். உடனே அத துப்பிடுங்க. இவ்ளோ விலைக்கு வாங்கியிருக்கோம்னு நெனச்சு விழுங்குற தவற மட்டும் செய்யாதீங்க. கசப்பான பாதாம்ல அமிக்டாலின் என்ற பொருள் இருக்கும். அது உடலுக்குள்ள போன பிறகு நச்சுத்தன்மை கொண்ட சேர்மங்களா மாறக்கூடும். குறிப்பா குழந்தைகள் அத சாப்பிட்டா அதிக கவனம் தேவை. சரி, 2வது லிஸ்ட்டுக்கு போலாமா? 2வது இடத்துல இருக்கிறது ராவா இல்லாட்டி முழுமையா பழுக்காத லிச்சி பழம் தான். நார்த் இந்தியால நடந்த சில சம்பவங்களுக்கு பிறகு இந்த விஷயம் அதிகமா பேசப்பட்டிருக்கு. முழுமையா பழுக்காத லிச்சியில இருக்கும் சில வேதிப்பொருட்கள் குறிப்பா வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரையின் அளவை ஆபத்தான அளவுக்கு குறைக்கக்கூடும். அதனால லிச்சி எப்போதுமே நல்லா பழுத்ததா அப்படிங்கிறத பார்த்து அளவோடு சாப்பிடுங்க. வெறும் வயிற்றுல சாப்பிட்றத தவிர்க்கணும். சரி, 1வது இடத்துக்கு போலாமா? ஆப்பிள் விதைகள் தான். இப்போ ஸ்மூத்தி குடிக்கிற பழக்கம் நெறைய பேருக்கு இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல ஆப்பிள் விதைகளையும் சேர்த்து அரைச்சுடுறாங்க. அதத்தான் தவிர்க்கணும். நண்பர்களே, ஆப்பிள் விதைகள் முழுசா வெளிய வந்துட்டா பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. ஆனா அவை நசுங்கி, அரைக்கப்பட்டு அதிக அளவில் உடலுக்கு போனா, அதில் இருக்கும் சில சேர்மங்கள் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடும். அதனால ஆப்பிள் ஸ்மூத்தி தயாரிக்கும்போது விதைகளை முழுமையா நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன செய்யணும்? பயப்பட வேண்டாம். உணவுகள சரியான முறையில தேர்ந்தெடுத்து, சுத்தமா கையாண்டு, பாதுகாப்பா சாப்பிட்டாலே போதும். ஆப்பிள் ஸ்மூத்தி தயாரிக்கும்போது, விதைகள முழுமையா நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும் நண்பர்களே. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு, அப்ப என்ன சாப்பிட்றது? எத சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொன்ன மாதிரி உணவுகள சரியா அடையாளம் கண்டு, கொஞ்சம் கவனத்தோட சாப்பிட்டாலே போதும். எல்லா உணவுகளையும் சாப்பிடலாம். ஆனா தவறான முறையில பயன்படுத்தினா எந்த நல்ல உணவும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அப்படின்னா மொத்தமா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? முதல்ல உள்ளூர்ல கிடைக்கிற அந்தந்த சீசனுக்கு ஏற்ற பழங்களையும் காய்கறிகளையும் அதிகமா தேர்வு பண்ணுங்க. மார்க்கெட்ல இருந்து வாங்குற பழம் காய்கறிகள் எல்லாமே சீசனுக்கு ஏற்றதா இருக்கணும். உதாரணத்துக்கு மழைக்காலத்துல மாம்பழம் தேடுறதோ, சீசன்ல இல்லாத நேரத்துல சில காய்கறிகளை வாங்குறதோ சரியான தேர்வு இல்லாம இருக்கலாம். ஏன்னா அவை எங்கிருந்து வந்தது, எப்படி சேமிச்சு வைக்கப்பட்டது, என்ன மாதிரியான முறைகள்ல வளர்க்கப்பட்டது என்பதை நம்மால் உறுதியா சொல்ல முடியாது. சரி, 2வதா சொல்றேன். பழங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா கலந்த தண்ணீர்ல 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவலாம். காய்கறிகளையும் நல்லா கழுவிட்டு வெட்டுறதுக்கு முன்னாடியும் வெட்டின பிறகும் சுத்தப்படுத்துகிற பழக்கத்தை கடைப்பிடிங்க. சமைக்க வேண்டிய உணவுகளை அரை வேக்காடா விடாம நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். பருப்பு வகைகள், பயிர் வகைகள் மாதிரி இருக்கும். பயிறு மற்றும் பருப்பு வகைகளை ஊற வச்சு சமைச்சிங்கன்னா அவை எளிதில் செரிமானமாகவும் இருக்கும். குறிப்பா சுண்டல், ராஜ்மா, பீன்ஸ் அந்த மாதிரி உணவுகளை குறைஞ்சது ஒரு 7லேருந்து 8 மணி நேரமாவது ஊற வைங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு உணவை ருசி பார்த்தப்போ கசப்பாக இருந்தால் அதை ஒருபோதும் விழுங்காதீங்க. பாதுகாப்புக்காக அதை பயன்படுத்தாமல் விட்டுடுங்க. அதே போல் பழங்களை வெட்டி வச்சு பல நாட்களுக்கு ஃப்ரிட்ஜில் சேமிக்கிற வைக்கிற பழக்கத்தையும் தவிர்க்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் வெட்டி ஒரு நாளுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு முடிச்சிடுங்க. குறிப்பாக இந்த தர்பூசணி, முலாம்பழம் மாதிரி தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கிற பழங்களை ரொம்ப தாமதமான இரவு நேரத்துலையும் சாப்பிட்றத தவிர்க்கணும். இன்னொரு விஷயம், சீசன் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே மார்க்கெட்டில் சில பழங்கள் வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு மாம்பழ சீசன் வர்றதுக்கு முன்னாடியே மாம்பழம் கிடைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பழம் இயற்கையாக பழுத்ததா, பார்க்க நல்லாவே இருக்குதா என்பதையும் கவனிங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கொஞ்சம் காத்திருந்து சீசன் நேரத்தில் வாங்கி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சாலே நீங்களும் பாதுகாப்பாக இருக்கலாம். உங்கள் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கலாம். உண்மை சொல்லணும்னா இந்த உலகத்தில் முழுக்க முழுக்க கெமிக்கல் இல்லாத உணவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த உணவை எப்படி சுத்தமாக பாதுகாப்பாக கையாளுறது என்பது தான் நம்ம கையில் இருக்குது. அதனால் பயப்படாதீங்க, விழிப்புணர்வோடு இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இன்றைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஆன் சேனல்லையும் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்